ஹாய் கைஸ், வெல்கம் டு அபிச்சர் யூடியூப் சேனல். நம்ம வால்யூமுடைய தேர்டு கிளாஸ்ல வந்திருக்கோம். தேர்டு கிளாஸ்ல என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு மேலே என்ன பார்த்தோம்? கியூப் பார்த்தோம், கியூபாய்டு பார்த்தோம், சிலிண்டர் பார்த்தோம், கோனு பார்த்தோம். நம்ம அடுத்து பார்க்க போற முக்கியமான டாபிக், கடைசி ஷேப்பு கூட சொல்லலாம். நம்ம ஸ்பியரு, ஹெமிஸ்பியர் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸ்பியரு, ஹெமிஸ்பியர் பார்க்க போறோம். ஸ்பியர்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பந்து. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி இப்ப மோதிரத்தை எடுத்தோம்னா, இந்த மோதிரம்ங்கிறது என்னன்னா ஒரு சர்க்கிள். மோதிரம்ங்கிறது ஒரு சர்க்கிள். ஆனா ஒரு பால் இருக்கு தெரியுமா? அந்த பால் வந்து என்னன்னா 3 டைமென்ஷனலான இருக்கும். ஸோ பால நீங்க மேல இருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு ஒரு சர்க்கிளா இருக்கும். ஆனா அந்த பால நீங்க 3 டைமென்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு ஸ்பியர். ஓகேவா? ஸ்பியர். எர்த் வந்து ஒரு ஸ்பியர். அதே மாரி நம்ம பால் வந்து ஒரு ஸ்பியர். ஓகே. ஸோ இப்ப இதான் முட்டை. இப்ப இதுக்குமே வால்யூம் இருக்கும். இதுக்குமே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். இதுக்குமே வால்யூம் இருக்கும். இதுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். ஸோ இதனுடைய வால்யூம் என்னன்னா நமக்கு 4/3 பை ஆர் கியூப். அதாவது எனக்கு கியூபுக்கு வந்து ஒரே ஒரு சைடு மட்டும்தான் எனக்கு ஏ மட்டும் தெரிஞ்சா போதும். எனக்கு கியூபாய்டுக்கு வந்து லென்த், பிரெத், ஹைட் 3 தெரிஞ்சிருக்கணும். எனக்கு சிலிண்டருக்கு வந்து ரேடியஸ் தெரியணும், ஹைட் தெரியணும். எனக்கு கோனுக்கு வந்து ரேடியஸ் தெரியணும், ஹைட் தெரியணும். ஆனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் இல்ல டோட்டல் சர்ஃபேஸுக்கும் எனக்கு என்ன வேணும்? எனக்கு எள்ளு வேணும். ஆனா எனக்கு ஸ்பியருக்கு வெறும் 6 மட்டும் இருந்தா போதும், நான் ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிச்சிருவேன். இது வால்யூமோட ஃபார்முலா. எல்லாத்துக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி இதுக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஏரியா வந்து என்னன்னா 4 பை ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான். சிம்பிள். 4 பை ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? 4 பை ஆர் ஸ்கொயர். இப்ப இதுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் இருக்கான்னு கேட்டா, ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா ரெண்டு ஒன்று தானே. இதுல ஏதாவது கீழே ஏதாச்சும் இருக்கா? நமக்கு இங்க என்ன ஏரியா இருக்கோ அதே தான் நமக்கு இங்கேயும் இருக்கும். ஸோ நமக்கு ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது பிரச்சனை இல்லை. இதுலயுமே நமக்கு ஹாலோன்னு ஒன்று இருக்கு. ஹாலோனா உள்ளுக்குள்ள மட்டும் எம்டியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இந்த ஸ்டெம்பு பாலா, ஓகே, அதை எடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் தெரியுமா? ஸோ வந்து எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு கோகனட்டை உடைச்சீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து வாட்டர் இருக்கும் தெரியுமா? அந்த ஸ்பேஸ் வந்து வாட்டர் இல்லாம இருந்தா எம்டியா தானே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹாலோஸ்பியர். அந்த ஹாலோஸ்பியருக்கான ஃபார்முலா என்ன? ஹாலோஸ்பியருக்கான ஃபார்முலா வந்து 4/3 பை ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு என்னது? ஹாலோஸ்பியருக்கான ஃபார்முலா. ஹாலோஸ்பியருக்கான ஃபார்முலா. சரி, ஓகே. நம்ம ஸ்பியரை பார்த்தாச்சு. ஸ்பியர்லயே இன்னொருத்தன் வருவான். அவன் பேரு தான் நமக்கு ஹெமிஸ்பியர். இல்லாட்டி செமிஸ்பியர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹெமிஸ்பியருங்கிறது என்னன்னா, நான் இந்த பந்த நான் அறுத்து விட்டுட்டேன். அறுத்து விட்டா எனக்கு கிடைக்கக்கூடியது 2 பந்து கிடைக்குமா? 2 பிஞ்ச பந்து கிடைக்கும். இந்த ஒரு பந்த மட்டும் எடுத்தோம்னா எனக்கு இதனுடைய வால்யூம் என்ன இருக்கும்? எனக்கு இந்த ஒட்டுமொத்த பந்துல எவ்வளவு வால்யூம் இருந்துச்சோ அதுல பகுதி வால்யூம் இருக்குமா? ஓகே. பகுதி வால்யூம் இருந்தா எனக்கு 4/3 பை ஆர் கியூப் இன்டூ 1/2 தானே. பகுதிங்கிறது நான் இப்படி தானே போடணும். அப்ப இந்த 2 அடிஞ்சா எனக்கு 2 பை ஆர் கியூப் டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். எது? நமக்கு ஹெமிஸ்பியரோட வால்யூம். சரி, ஓகே. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்? எனக்கு இங்க என்ன கர்வ்டு சர்ஃபேஸுக்கு வந்துச்சோ எனக்கு அதுல தானே பகுதி இருக்கும். அப்ப அங்க எனக்கு 4 பை ஆர் ஸ்கொயர்னா அங்க 4 பை ஆர் ஸ்கொயர் நமக்கு 1/2 போட்டோம்னா எனக்கு இங்க என்ன கிடைக்கும்? எனக்கு 2 பை ஆர் ஸ்கொயர் கிடைக்குமா? ஆனா அங்க வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா அதுல எந்த ஒரு அலங்கோலமும் இல்ல. ஆனா இங்க பாத்தீங்களா, நான் ஒரு பந்த இது வந்து எனக்கு பந்தா இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. நான் இதை அறுத்துட்டேன். அப்ப எனக்கு இது வந்து ஒரு கர்வ்டு சர்ஃபேஸா மாறிடுச்சா? அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த இடத்துல எனக்கு ஒரு இவன் வந்துருவான். எனக்கு இங்க ஒரு பிளேன் வந்துருவான். இந்த பிளேனை வந்து நான் எப்படி போடுவேன்னா 2 பை ஆர் ஸ்கொயர். 2 பை ஆர் ஸ்கொயர். இந்த அந்த பிளேன் வந்தனால நான் என்ன பண்றேன்? டோட்டல் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலா நான் என்ன போடுவேன்னா 3 பை ஆர் ஸ்கொயர் போடுவேன். அந்த 3 பை ஆர் ஸ்கொயர்ங்கிறது எப்படி இருந்துச்சு? ஆல்ரெடி 2 பை ஆர் ஸ்கொயர் இருந்துச்சு. இந்த பேஸ் வந்து எனக்கு என்னது? ஒரு பை ஆர் ஸ்கொயரா? ஸோ அந்த பை ஆர் ஸ்கொயரை போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? ஐயோ, சாரி கைஸ். ஓகே, பாத்துங்க இங்க. நீங்க பாருங்க 2 பை ஆர் ஸ்கொயரு இப்படி இழுத்துக்கிறேன். அப்ப நமக்கு என்ன ஆகும்னா இதோட ஒரு பை ஆர் ஸ்கொயர் சேரும். பை ஆர் ஸ்கொயர் சேர்ந்துச்சுன்னா நமக்கு 3 பை ஆர் ஸ்கொயரா மாறும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன சொல்லலாம்? நமக்கு வால்யூம்னுடைய ஃபார்முலா வந்து 2 பை ஆர் கியூப் டிவைடட் பை 3. 2/3 பை ஆர் கியூப். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 2 பை ஆர் ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? நமக்கு 3 பை ஆர் ஸ்கொயர். நம்ம என்ன பார்த்துட்டோம்?
நம்ம ஸ்பியரோடதும் ஹெமிஸ்பியரோடதும் வால்யூம், அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மூணுத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சம்ல மட்டும் சால்வ் பண்ணிட்டா போகுது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இருங்க. ஓகே. த வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஸ்பியர்னுடைய வால்யூம் வந்து எவ்வளோனா 4851 கியூபிக் சென்டிமீட்டர். அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்கான். ஓகே, எனக்கு ஸ்பியரோட வால்யூம் எவ்வளோ? எனக்கு ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்ன? எனக்கு 4/3 பை ஆர் கியூப். அதோட வேல்யூ என்ன? எனக்கு 4851. எனக்கு அந்த ஸ்பியர்னுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கான். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? எனக்கு வெறும் 4πr² மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ நான் இதை சால்வ் மட்டும் பண்ணாமலாம் 4/3 நான் இங்கே வச்சுக்கிறேன். பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்குவேன். இந்த ஆர் கியூபுக்கு பதிலாக நான் இங்கே 3 போட்டுக்கிறேன். அப்போ ஈக்குவல் எனக்கு என்னது? ஈக்குவல் எனக்கு 48/51 கிடைக்குமா? இப்போ நான் இதை என்ன பண்ணேன்னு மட்டும் பாருங்க. அப்போ எனக்கு 400 ஒரே நிமிஷம் 48 51 4 22 7. இப்போ சால்வ் பண்ணனா இது எனக்கு ஓகே ஓகே. அப்போ எனக்கு இது எத்தனை டேபிள் கட் ஆகும்? 11 டேபிள் தான் கட் ஆகும். இது எனக்கு 2 டைமும், இது எனக்கு 2 டைமும், இது வந்து எனக்கு வந்து ஒரு 4 டைமு. அடுத்து 45ங்கிறது ஒரு 4 டைமு. 11ங்கிறது எவ்வளோ? ஒரு டைமு. அப்போ எனக்கு இங்கே 441 வரும். அடுத்து என்ன ஆகும்னு மட்டும் பாருங்களேன். இப்போ எனக்கு 3 7 21 வருதா? ஸோ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு இந்த 441 இன்டூ 21 இங்கே போயிருச்சா? அடுத்து இங்கே 2 4 8ங்கிறது நமக்கு இங்கே வந்துடும். 8ங்கிறது நமக்கு இங்கே வந்துடும். ஸோ நல்லா பாருங்களேன், நமக்கு இந்த 441 பார்க்கும்போது ஞாபகம் வரணும், இது வந்து நமக்கு 21 ஸ்கொயர்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு 21 இன்டூ 21 இன்டூ 21 வரும். இங்கே கீழே வந்து நமக்கு 2 இன்டூ 2 இன்டூ 2ன்னு வரும். அப்போ நம்ம ஆர் மட்டும் எடுத்தோம்னா 21/2ன்னு வரும். ஸோ நமக்கு ஆரோட வேல்யூ என்ன? 21/2. இப்போ அவன் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்கான்? நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்கான். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 4πr². அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 4 இன்டூ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயருக்கு பதில் நமக்கு 21/2 இன்டூ 21/2. அப்போ எனக்கு இது ஒரு டைமோ, எனக்கு இது 11 டைமோ, எனக்கு இது ஒரு டைமோ, எனக்கு இது 2 டைமோ, அடுத்து எனக்கு இது ஒரு டைமோ, எனக்கு இது 3 டைமோ. இதெல்லாம் நான் சால்வ் பண்ண எனக்கு வர்றது என்ன? 1386. ஸோ 26வது கேள்விக்கு ஆன்சர் என்ன? ஏ ஆன்சர். ஓகேவா? அடுத்து 27 கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். ஸ்பியரினுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னா எனக்கு 5544 ஸ்கொயர் சென்டிமீட்டர். எனக்கு அதனுடைய வால்யூம் கேட்டிருக்கான். ஸ்பியருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? எனக்கு 4πr². ஸோ அப்போ 4πr² இஸ் ஈக்குவல் டு எனக்கு எவ்வளோ? 5544. அப்போ நான் இப்படி எனக்கு தேவையானது என்னது? எனக்கு தேவையானது 4/3 பை ஆர் கியூபா? 4/3 πr கியூபா? ஓகே, 4/3 πr கியூப். எனக்கு அதனுடைய வேல்யூன்னு தெரியணும். எனக்கு ஆர் ஸ்கொயர் எனக்கு 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 தேவையானது என்ன? எனக்கு ஆரோட வேல்யூ தெரிஞ்சா போதும். ஸோ ஆரோட வேல்யூ தெரிஞ்சுன்னா நம்ம இதை சால்வ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேவா? ஸோ 4 இன்டூ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 5544. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு 2 டைமு, இது வந்து நமக்கு ஒரு 2 டைமு, அடுத்து 15 வந்து நமக்கு ஒரு 7 டைமு, 14 வந்து நமக்கு ஒரு 7 டைமு, 4 வந்து நமக்கு ஒரு 2 டைமு. இதை சால்வ் பண்ணா நமக்கு 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 இது ஒரு டைம் வரும், இது ஒரு டைமு, இது ஒரு 3 டைமு, 17 வந்து 8 டைமு, 12 வந்து 6 டைமு, அடுத்து இது ஒரு 11 டைமு, இது வந்து நமக்கு எத்தனை டைமு? ஒரு 6 டைமு, 18 வந்து நமக்கு ஒரு 9 டைமு, இது வந்து நமக்கு ஒரு 3 டைமு, அடுத்து இது ஒரு டைமு, இது வந்து நமக்கு ஒரு 63 டைமு. அப்போ நம்ம ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 63 இன்டூ 7 வரும். 63 நம்ம எப்படி போடலாம்? 9 இன்டூ 7 போடலாமா? 9 7 63. அப்போ இங்கே ஒரு 7. அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 இன்டூ 7 ஸ்கொயர்னு வரும்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ 7 வரும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது? நமக்கு 21. ஆர் இஸ் ஈக்குவல் டு 21 இருந்தா நம்ம 4/3 21 கியூப் போடலாமா? 4/3 இன்டூ 5 இன்டூ 21 கியூப். அப்போ இந்த 4/3 டிவைடட் பை 22/7 இன்டூ 21 இன்டூ 21 இன்டூ 21, இந்த 3 7 21 போய் நமக்கு இதை அடிச்சிடும். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்க பெறும் ஆன்சர் வந்து 38,808 ரூபா. ஓகேவா? ஓகே, அடுத்து அங்கிருந்து கீழே வந்தா நம்ம பார்க்க போற டாபிக், இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியரை வந்து என்ன பண்றாங்கன்னா
அவங்க அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவோட டிவைட் பண்றாங்க. ஓகேவா? த ரிசல்ட் இஸ் 27 சென்டிமீட்டர். த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இருக்கு தெரியுமா? அந்த ஸ்பியரை வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா. ரிசல்ட் வந்து நமக்கு 27 கிடைக்கும். ஸோ அப்ப என்ன கேட்கறான் அவன்? த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் கேட்கறான். இந்த சம் நான் போடாத மாதிரியே இருக்கு. சரி ஓகே போடலாம். அடுத்து இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இருக்கு தெரியுமா? ஸோ நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் டிவைடட் பை இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். அப்ப அப்படி பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன? 27. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து எவ்வளோனா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து நமக்கு 4/3 பை ஆர் கியூப். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து எவ்வளோனா நமக்கு 4/r ஸ்கொயரு. ஸோ 27 நமக்கு இங்கேயே வந்துடும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு இந்த 4/3 πr ஸ்கொயர் கிடைக்குமா? இது என்ன ஆகும்னா, இந்த 4 கேன்சல் ஆயிரும், இந்த பையும் கேன்சல் ஆயிரும், இந்த ஆர் ஸ்கொயரும் இந்த ஆர் கியூப்ல ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு 27 × 3. இதனுடைய ரேடியஸ் வந்து எவ்வளோ நமக்கு? நமக்கு 81 சென்டிமீட்டரு. ஸோ 28வது கேள்வி நமக்கு என்ன ஆன்சரு? 28க்கு நமக்கு டி ஆன்சரு. அடுத்து 29வது கேள்வி, ஸ்பியர் வந்து ஏபி இருக்கு, அதனுடைய ரேடி வந்து 40 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் இருக்கு. த ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ டு தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பி. ஸோ என்ன சொல்லிட்டானா, எனக்கு 2 ஸ்பியர் இருக்கு. உன்னோட ரேடியோ வந்து எனக்கு 40, இன்னோட ரேடி வந்து எனக்கு 10. இப்போ என்ன சொல்றான்? த ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பி. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பி. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ என்னது? நமக்கு 4πr ஸ்கொயர் r1 ஸ்கொயர் இஸ் டு 4πr2 ஸ்கொயர். இந்த 4π கேன்சல் ஆயிரும். இந்த r1ங்கிறது என்னது? நமக்கு 40. ஸோ 40 × 40 இஸ் டு 10:10. அப்ப இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். நமக்கு 16:1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 29th கொஸ்டின் நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு டி ஆன்சரு. ஓகேவா? அடுத்து 30th கொஸ்டின், இஃப் த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் வந்து டபுள் ஆச்சுன்னா, இஃப் த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் வந்து நமக்கு டபுள் ஆச்சுன்னா, ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே. இப்ப ஸ்பியரோட ரேடியஸ் நமக்கு டபுள் ஆச்சுன்னா, ஹவு மெனி டைம்ஸ் டஸ் இட் வால்யூம் பிகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு சம்மையும் நம்ம எப்போ வந்து போடணும்னா, நீங்க இன்க்ரீஸ்டு பை டிக்ரீஸ்டு பை கான்செப்ட் வந்து நான் இதுக்கு பின்னாடி கிளாஸஸ்ல வரும். அதை பார்த்துட்டு வந்து நீங்க இந்த சம்மை போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். இருந்தாலும் நான் சும்மா இப்போ ஒரு ஆன்சர் போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வால்யூம் வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இப்ப ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் டபுள் ஆனாலுமே நான் வந்து இங்க பை ஆர் கியூப் தானே பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? இங்க எனக்கு என்ன டபுள் ஆகும். அப்ப நான் 200/100 நம்ம ஏரியா கொண்டு பண்ணிருப்போம்ல, அது வந்து நம்ம 2 டைம் பண்ணிருப்போம். ஆனா வால்யூம்னு வரும்போது நீங்க 3 டைம் கட்டாயம் பண்ணணும். அப்ப 200/100, இங்க மறுபடியும் 200/100, இங்க மறுபடியும் 200/100. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 100 கேன்சல் ஆயிரும், இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்ப 2 2 சார் 4 2 சார் 8 0 0. அப்ப 100ன்ற இருந்த வால்யூம் நமக்கு 800 மாறிடுச்சு. அப்ப எனக்கு அதனுடைய வால்யூம் வந்து எத்தனை டைமா மாறிடுச்சு? 8 டைமா மாறிடுச்சு. ஸோ 30வது கேள்விக்கு நமக்கு என்ன ஆன்சரு? 30வது கேள்விக்கு நமக்கு டி ஆன்சர். அடுத்து, இஃப் 3 மெட்டாலிக் ஸ்பியர் இருக்கு கைஸ், அதாவது 3 பால் இருக்கு. ஒன்னு 6 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ் கொண்டு இருக்கு, இன்னொன்னு 8 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ் கொண்டு இருக்கு, இன்னொன்னு 10 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ் கொண்டு இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, அதை எல்லாத்தையும் உருக்குறேன். அது எல்லாத்தையும் நான் ஒட்டுக்கா ஒரு பாத்திரத்துல போட்டு உருக்குறேன். உருக்கி அதை நான் ஒரு சிங்கிள் ஸ்பியரா மாத்துறேன். சிங்கிள் ஸ்பியரா மாத்தும் போது எனக்கு அந்த சிங்கிள் ஸ்பியர்னுடைய டயாமீட்டர் என்னன்னு கேட்கறான். ரேடியஸ் கேட்கறது, டயாமீட்டர் கேட்கறான். வர்ற ஆன்சரை நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன பண்றோம்? இப்போ நம்ம 3த்தையும் பிளஸ் பண்ணணும், 3 வால்யூம் பிளஸ் பண்ணணும். என்னன்னா 4/3 பை 6 கியூப் பிளஸ் 4/3 பை 8 கியூப் பிளஸ் 4/3 பை 10 கியூப். ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை போட்டுங்க. மல்டிப்ளை போட்டோம்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? நமக்கு இங்க ஒரு வால்யூம் கிடைக்கும் 4/3 பை. இங்க நமக்கு என்ன வேணும்னா நம்ம நம்ம வந்து ரேடியஸ்னே வச்சுக்கலாம். நம்ம இங்க 6 கியூப் போட்டுடலாம். 6 கியூப் போட்டுடலாம். பிரச்சனை முடிச்சு விட்டுலாம். 6 கியூப் போட்டுடலாம். இப்போ எனக்கு இந்த தேவை. எனக்கு இந்த 6 கண்டுபிடிச்சு அந்த 6 × 2 தான் எனக்கான ஆன்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 × 2 தான் ஆன்சர். 12 போட்டக்கூடாது. 24 தான் வரும். எப்படி அது வருங்கிறத பார்க்கலாம். நம்ம இதுல இருந்து என்ன பண்ணலாம்? 4/3 பையை வெளியே எடுக்கலாம். பையை வெளியே எடுத்தா 6 கியூப் பிளஸ் 8 கியூப் பிளஸ் 10 கியூப் வரும். அடுத்து
இங்க என்ன வரும் 4/3 பை எடுத்தோம்னா நமக்கு இங்க ஆர் கியூப் வரும். ஸோ 4/3 பை 4/3 பை அடிபட்டு போயிடும். ஸோ 6 கியூப் பிளஸ் 8 கியூப் பிளஸ் 10 கியூப் இஸ் ஈக்குவல் டு ஆர் கியூபா மாறும். இதெல்லாம் நமக்கு சால்வ் பண்ணா நமக்கு என்ன தெரியுமா வரும்? 6 கியூபோட வேல்யூ நமக்கு 216, 8 கியூபோட வேல்யூ வந்து நமக்கு 512, 10 கியூபோட வேல்யூ நமக்கு 1000 ஈக்குவல் டு ஆர் கியூப். இதை சால்வ் பண்ண நமக்கு வந்து 1728ன்னு வரும். ஸோ ஈக்குவல் டு என்னது? ஈக்குவல் டு நமக்கு ஆர் கியூப். அப்ப நமக்கு ஆரோட வேல்யூ என்னன்னா ஆரோட வேல்யூ வந்து நமக்கு 12. ஸோ நான் என்ன கேட்டிருக்கேன்? நான் அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எனக்கு 24 தான் போடணும். 31வது கேள்வி கதம். அடுத்து 32வது கேள்வி. If a radius of one sphere is half of the radius of another sphere, then the ratio of their volume. அதாவது 2 ஸ்பியர் இருக்கு guys. 2 ஸ்பியர் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு ஸ்பியருடைய ரேடியஸ் வந்து எனக்கு half of the radius of another sphere. இன்னொரு ஸ்பியரை விட எனக்கு அதனுடைய ரேடியஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த அனதர் ஸ்பியர். ஓகேவா? இதுதான் அந்த அனதர் ஸ்பியர். நல்லா பாருங்க. இஃப் த ரேடியஸ் ஆஃப் ஒன் ஸ்பியர் எதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான்? இதைத்தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான். அப்போ எனக்கு இதனுடைய ரேடியஸ் வந்து அனதர் ஸ்பியர்னுடைய ரேடியஸை விட எனக்கு எப்படி இருக்கான்? எனக்கு ஆஃபா இருக்கான். அப்போ நான் இதை ஆறுன்னு வச்சேன்னா எனக்கு இதனுடைய ரேடியஸ் வந்து எனக்கு r/2. இப்போ எனக்கு இதனுடைய வால்யூம் வந்து எந்த ரேஷியோல இருக்குன்னு கேட்டிருக்கான். ஸோ நான் என்ன பண்ணலாம்? 4/3 பை இதனுடைய ஆர் கியூபுக்கு பதிலாக நான் என்ன போடணும்? ஆர் கியூபு டிவைடட் பை 8 போடணும். அடுத்து இஸ் 2 அடுத்து 4/3 பை ஆர் கியூபு போட்டுடலாம். ஆர் கியூபுக்கு பதிலாக நான் ஸ்ட்ரைட்டா ஆர் கியூபே போட்டுறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா இந்த 4/3 பை இந்த 4/3 பை இந்த 4/3 பை இந்த 4/3 பை போயிருமா? அடுத்து இந்த ஆர் கியூப் போயிடும். அப்ப நமக்கு 1 இங்க இருக்கும், 8 இங்க போயிடும். ஸோ 1:8 தான், 8:1 கிடையாது. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ 32வது கேள்விக்கு நமக்கு என்ன ஆன்சரு? 32வது கேள்விக்கு நமக்கு சி ஆன்சரு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கான்செப்டை பார்க்க போற கடைசி சம். ஓகேவா? த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஷேப்டு ஷார்ட் புட். இந்த ஷார்ட் புட் தெரியுமா? அந்த தூக்கி போடுவாங்கல்ல அந்த ஸ்போர்ட்ஸ்ல, அந்த ஸ்பியர் ஷேப்டு ஷார்ட் புட்டோட வால்யூம் வந்து நமக்கு 310.464 சென்டிமீட்டர் கியூப். எனக்கு அதனுடைய ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ ஸ்பியரோட வால்யூம் என்ன? 4/3 பை ஆர் கியூபா. 4/3 பை ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு வால்யூமா. ஸோ 310.464. இப்போ நான் இதை என்ன பண்றேன்? நான் இதை வந்து 1000ஆல டிவைட் பண்றேன். ஸோ 4/3 இன்டூ 22/7 ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 310.464 டிவைடட் பை 1000 போட்டாச்சா? நான் இதை எல்லாமே சால்வ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் வேற பெண் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பெண் எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு ஒரு 2 டைமா மாறும். இது வந்து எனக்கு ஒரு 3 வந்து எனக்கு ஒரு டைமு, 11 வந்து எனக்கு ஒரு 5 டைமு, 10 வந்து எனக்கு ஒரு 5 டைமு, அடுத்து எனக்கு இது ஒரு 2 டைமு, எனக்கு இது ஒரு 3 டைமு, எனக்கு இது ஒரு 2 டைமு, 155, 232. அடுத்து நான் மறுபடியும் 2 டேபிள் அடிக்கிறேன். இது ஒரு டைமும், இது வந்து எனக்கு ஒரு 7 டைமு, 15 வந்து எனக்கு ஒரு 7 டைமு, 12 வந்து எனக்கு ஒரு 6 டைமு, 3 வந்து எனக்கு ஒரு டைமு, 12 வந்து எனக்கு ஒரு 6 டைமு, 77, 616. ஓகே, வந்துருச்சு. அடுத்து எனக்கு இது ஒரு 11 டைமு, எனக்கு இது ஒரு எவ்வளோ? எனக்கு இது ஒரு 3 டைமு. அடுத்து 17ங்கிறது எனக்கு ஒரு 2 டைமு, 16ங்கிறது எனக்கு ஒரு 2 டைமு, அடுத்து 0, 8. அடுத்து இதை வந்து எதில் அடிக்கலாம்? இதில் வந்து இதை வந்து எனக்கு 11 டேபிளில் கூட அடிக்கலாம் போல. ஸோ 11 டேபிள் அடிச்சேன்னா எனக்கு இது ஒரு டைமும், இது வந்து எனக்கு எத்தனை டைம் வரும்? இது வந்து எனக்கு ஒரு 3 டைம் வரும், 33. அடுத்து எனக்கு இதில் ஒரு 58 வரும், ஒரு 5 டைமு, 30 இங்கே வரும். 30ல் வந்து எனக்கு எவ்வளோ? 30ல் வந்து எனக்கு வந்து 2 டைம் வரும். அடுத்து 88ல் எனக்கு ஒரு 8 டைம் வரும். ஸோ இப்போ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 3528 இன்டூ 3 இன்டூ 7 டிவைடட் பை 1000 வரும். ஓகேவா? அடுத்து என்ன ஆகுது மட்டும் பாருங்களேன். இந்த 3528 நான் இப்படி எடுக்கிறேன். வழக்கம் போல எல்சிஎம் 3528 எடுத்தேன்னா 2 டைம் எடுத்தேன்னா எனக்கு ஒரு டைமு, 15 வந்து எனக்கு ஒரு 7 டைமு, 12 வந்து எனக்கு ஒரு 6 டைமு, 8 வந்து எனக்கு ஒரு 4 டைமு. அடுத்து 2 டேபிள் போட்டேன்னா 8 டைமு, 16 வந்து 8 டைமு, 4 வந்து 2 டைமு. அடுத்து நான் 2 டேபிள் போட்டேன்னா 441. அடுத்து 3 டேபிள் போட்டேன்னா ஒரு டைமு, 14 வந்து 4 டைமு, 21 வந்து 7 டைமு. ஓகேவா? அடுத்து 147 தானே? ஒரே ஒன்று கைஸ். சரி, ஓகே, போடலாம். அடுத்து 5 3 டேபிள் போட்டேன்னா எனக்கு ஒரு இது ஒரு 4 டைமு, இது ஒரு 4 டைமு. அடுத்து வந்து 27 வந்து எனக்கு ஒரு 9 டைமு. அப்போ அடுத்து என்ன ஆகும்? எனக்கு ஒரு 7 வரும், இங்கே ஒரு 7 வரும். ஸோ எனக்கு அவன் ஆர் கியூப் தான் கேட்டிருக்கான். நான் இதை இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதுறேன். 2 இன்டூ 2 இன்டூ 2
இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 3 இன்ட்டு 7 டிவைட் பை 1000. இப்போ நான் 6 மட்டும் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 6 மட்டும் எடுத்தா இந்த 3 2ல இருந்து நான் ஒரு 2 எடுக்கலாம். இந்த 3 3ல இருந்து நான் ஒரு 3 எடுக்கலாம். இந்த 3 7ல இருந்து நான் ஒரு 7 எடுக்கலாம். இந்த 1000ல இருந்து நான் 10 எடுக்கலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த 2 3 சார் 6 6 7 சார் எனக்கு என்ன கிடைக்கும்? 6 7 சார் எனக்கு 42 கிடைக்கும். 42 by 10 இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது 4.2. அப்போ எனக்கு இந்த சம்முக்கான ஆன்சர் என்னன்னா 4.2. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஸ்பியர் கான்செப்ட்ல முடிச்சாச்சு சம்ஸ். ஓகேவா?